அண்ணனுக்கு. உங்க கூட யாராவது ஒருத்தன் காமெடி பண்ணும்போது இவன் காமெடி பண்ணிங்களா சிரிக்கிறாங்களே அப்படின்னு யாராவது நினைச்சிருக்கீங்களா? நீங்க முத கேட்டது இதுக்கு என்ன வித்தியாசம்? 6 பேர்லாம் நடிக்கிறாரு, இவன் சொல்றதுக்கெல்லாம் சிரிக்கிறாங்க. இது என்ன நல்லா எழுதிக்கிட்டு வா போ. அப்புறம் டக்கு டக்குன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். அது இது எதுவா இல்ல கலக்க போகுது யாரா? டக்கு டக்கு. இது எப்படின்னா இது எடிட்ல வச்சுக்கலாமா இல்ல தூக்கலாம்? இதை வச்சா வச்சுக்கோங்க, கமெண்ட்ல என்னதான் திட்டுவாங்க, வச்சா என்ன பாட்டு வேணா கேட்கலாம். அப்படி பாடும். அப்படியா? என்ன பாடுவீங்களா? நல்லா பாடினாதான் அண்ணன் சொல்லுவாரு. நல்லா பாடுவீங்களா இல்ல தோழியை ஒப்பு கொண்டுட்டு போங்க. அதெல்லாம் பாக்குறதே நீங்க வெளிநாட்டுல தான் ஷோ பண்றீங்க. நாங்க அந்த அரிய வகை ஆமையா பாக்குறது. தம்பி இது வேணாம் தம்பி, இத்தனை பேரு உங்களை நம்பி. விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி, இத்தனை பேரு உங்களை நம்பி. தீபாவளி ஸ்பெஷல் பிளாக் ஷீப்ஸ் ஆர்ஜே விக்னேஷ் ஆபீஸ். டைட்டில் ஸ்பான்சர் ஆட்டிகா கோல்ட் கம்பெனி, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை. பிரசன்டட் பை அஸ்வதி நைட்டிஸ் மற்றும் அடையார் ஆனந்த் பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். பவர்ட் பை தி லெஜெண்ட் சரவணா ஜுவல்லரி பாடி. நக்ஷத்ரா என்க்ளேவ் பை சாந்தி டெவலப்பர்ஸ். தன்வந்திராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஆச்சி அதிரசம் மாவு மற்றும் ஆண் பாவம் பொல்லாதது அக்டோபர் 31 முதல். அசோசியேட் ஸ்பான்சர் ஹோட்டல் பார்க் எலன்சா மற்றும் கிரியேட்டிவ் கிளாஸ் ஸ்டுடியோ. இந்த ஹீரோ காமெடி பண்ண தேவைப்பா அப்படின்னு நினைக்கிற ஒரு ஹீரோ சொல்லுங்க. ஹீரோ? ஆமா, இந்த ஹீரோ காமெடி எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு இந்த ஹீரோ நினைக்கிறீங்களா? ஹீரோ பண்ண வேணாம், இந்த ஹீரோ காமெடி பண்ணது போதும், காமெடியே பண்ண வேணாம்ப்பா அப்படின்னு இந்த ஹீரோ தான் இருக்காங்களா? ஏகப்பட்டவர் இருக்காங்க. நம்ம சொல்லக்கூடாது. நிறைய இருக்காங்க, நம்ம சொல்லக்கூடாது. ஆமா, அப்புறம் நீங்க போடுங்க, வெடியே போடுங்க. வெடி ஒண்ணு முருகேசன் தான். சீனியர் ஜூனியர் உங்க கூட யாராவது ஒருத்தன் காமெடி பண்ணும்போது இவன் காமெடி பண்ணிங்களா சிரிக்கிறாங்களே அப்படின்னு யாராவது நினைச்சிருக்கீங்களா? நீங்க முத கேட்டது இதுக்கு என்ன வித்தியாசம்? 6 பேர்லாம் நடிக்கிறாரு, இவன் சொல்றதுக்கெல்லாம் சிரிக்கிறாங்க. இது என்ன நல்லா எழுதிக்கிட்டு வா போ. அப்புறம் அப்படி இல்ல, நம்மள மாதிரி தானே எல்லாரும் நினைச்சு வந்திருப்பாங்க. ஒரு யாரா இருக்கட்டும், இவர் சொல்றலாம் சிரிக்கிறாங்கன்னு இல்லை. நம்ம அப்படி பார்த்தா நம்ம எல்லாம் காமெடியே பண்றது இல்லை, ஏதோ சும்மா அதை வச்சே ஓட்டுறோம், அதுக்கெல்லாம் சிரிக்கிறாங்க அவங்க நினைப்பாங்கல்ல. அப்ப நாம அதை சொல்லக்கூடாது, நினைக்கவும் கூடாது. அப்படி நம்ம நினைச்சது இல்லை, நினைக்க கூடாது. நீங்க போடுங்க, வெடியே போடுங்க. நான் நீங்க போடுங்க. இவன் ஒரே கேள்வியை மாத்தி மாத்தி கேட்கறாங்க. பூண்டு வெடியா? 1 போடணுமா 2? அண்ணா உங்க இஷ்டம் தானே, உங்க இஷ்டம் தானே. தேவையான அளவு அப்படி அடிக்கலாம். நாங்க கிராபிக்ஸ்ல அப்படி புகஞ்ச போட்டுருக்கோம். ஓகே, அடுத்த அண்ணனுக்கு. அண்ணா இவரு பார்த்தா நம்மள மாதிரி ஸ்பார்க் இருக்கு, இவர் தான் அடுத்த செந்தில் அப்படின்னு யாராவது கை காட்டக்கூடிய அடுத்த ஜெனரேஷன் ஒரு ஆள் இருக்காங்க. அடுத்த ஜென்மத்தில் வருவாங்க. இந்த ஜென்மத்துல வரவே முடியாது. ஆனா நீங்களும் 10 வெடி அள்ளி அடிக்கிறீங்க. ஆனா நீங்க ரசிக்கிற நபர்கள் யாருன்னு அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல வந்தவங்கல்ல, நீங்க ரசிக்கிற நபர்கள் இந்த இப்ப ராமர் சொல்லிட்டு இருந்தேன். இவரு சின்ன சின்ன கேப் இருக்கும்போது இவங்க காமெடி பார்ப்பேன். மதுரமுத்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பா உள்ள அண்ணன் சொல்லிட்டு இருந்தாங்க மேக்கப் போடும்போது. ஆமா, அதுல ஒரு வீடியோலாம் கரெக்டா அதை மென்ஷன் பண்ணி சொன்னார், இதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. என்னுடைய வீடியோ மாக்காப்பா இல்லைங்க, நிசாவை எண்ணி மாக்காப்பா மாக்காப்பா நிசா இன்னொரு பொண்ணும் அதை சொல்லிக்கிருந்தாங்க. அப்போ சொன்னேன், நீங்க இருந்த அவ்வளோ பெரிய ஆள் என்னுடைய காமெடியும் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியா.
சூப்பர். ஆனா நீங்க பார்த்ததுல ஒஸ்ட் ஆடியன்ஸ் பா அப்படின்னு யாராவது இந்த ஆடியன்ஸ் ஆக்டரே விட்டு வேற ஏதாவது. ஆனா இதுவரையும் ஒய்ஃபு கிட்ட மறைச்ச விஷயம், ஐ மீன் இதை சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா சொல்லவே இல்லை அப்படின்னு ஒரு விஷயம். அப்படி கிடையாது. நான் ஒய்ஃபு கிட்ட இதுவரை எதையுமே மறைச்சதே இல்லை. இந்த வீடியோவை மறைச்சிருக்கேன். எடிட் பண்ணாம போட்டேன். என்ன ஜோக் காட்டுறியா? இல்ல என் ஒய்ஃபு கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டேன். நான் எப்பவுமே உண்மையா ஏதாவது ஒண்ணு சொல்லுவேன். அவ அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு அவ ஏதோ மறைக்கிறோன்னு அவ தான் நினைப்பாங்க, வீட்டுல நினைப்பாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப மறைப்பீங்க? மறைக்க மாட்டேன், மறைக்க ட்ரை பண்ணவும் மாட்டேன். என்னைய அதை சுத்தி சுத்தி என்ன அர்த்தமாகுது? மறைச்சது இல்ல, எதுவுமே மறைக்க மாட்டேன் வீட்டுல, எதுவுமே சொல்லிடுவேன். செலிப்ரேட் பண்ணுங்க. அவங்கள நினைச்சிட்டு போடுங்க வெடிய, ஒய்ஃபை நினைச்சிட்டு, அண்ணியை நினைச்சிட்டு. ஒண்ணுமே வெடிக்க மாட்டேன். தம்பி ஓடுது அங்கிட்டு. தலையை சுத்தியெல்லாம் போட்டா அப்படிதான். இல்ல அது சும்மா அது வெடிக்கும், நல்லா வெடிக்கும்னு தான் போட்டேன். அண்ணன்ட்ட கேளுங்க அடுத்த கேள்வி. நிறைவான கேள்வியான இந்த டேரக்டர் கூட்டம் இனிமே நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு டேரக்டர் இருக்காரா? ஏன் இந்த டேரக்டர் கூட்டம் மட்டும் நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு டேரக்டர் இருக்காரா? அப்படி டைரக்டர் நடிச்சிருக்கேன். அப்படி டைரக்டர் நடிச்சிருக்கீங்க. நடிச்சது நல்ல ஒரு வாங்கியிருக்கேன். நல்ல பேரே வாங்கிருக்கேன். டைரக்டர் யாருன்னு சொல்லக்கூடாது. ஆமா அப்படியே இருக்காங்க. அப்படியே இருக்காங்க. ஒரு வெடி, இந்த வெள்ளை வெடி வெடி எனக்கு நீங்களே வெடிக்க வெடிக்க மாட்டேன் தானே உள்ள. நீங்க ஏன் ஆராய்ச்சி பண்றீங்க? நாலு இடத்து இப்படி எரிக்கணும். போடுங்க போடுங்க. 3 வெடிக்கல, ஒண்ணுதானே வெடிக்கல. ஓகே, நீங்க வீட்டுல எப்ப கடைசியா வெடியெல்லாம் போட்டீங்க? நான் வெடி வந்து ரொம்ப நாள் ஆச்சு வெடியெல்லாம் போட்டு. என் பையன் போடுவான், பசங்க போடுவாங்க, நம்ம அது பக்கம் போறதே இல்லை. ஏன்னா வெடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஓட முடியாது, கீழே விழுந்துருவோம், சம்டைம்ஸ் விழுந்துருவோம். இது எதுக்கு அப்படின்றனால முன்னாலாம் அந்த விளக்கமாத்து குச்சி இருக்குல்ல, அதுல அந்த இந்த வெடி சீனி வெடின்னு மதுரை சைடு, அதை அப்படி குத்தி விளக்குல வச்சு பிடிச்சி இப்படி நீட்டுவோம். மதுரை மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயுமே அப்படிதான் பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணி ஒரு மாடல் இருந்துச்சுல, இந்த பாம்புக்கு வந்து அது திரிய வந்து ஒரு பேப்பருக்குள்ள சொல்லி பேப்பர் பத்த வைப்பாங்க. அது போய் திரியில பத்தி வந்து அதுக்கப்புறம் அது ஒரு ஆலோசனை பண்ணி அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. சிறப்பு சிறப்பு. டக்கு டக்குன்னு சொல்லுங்க. ஆமாண்ணே, டக்கு டக்குன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். அது இது எதுவா இல்ல கலக்க போது யாரா? டக்கு டக்கு. எடிட்ல வச்சுக்கலாமா இல்ல தூக்கிடலாம்? இதை வச்சா வச்சுக்கோங்க, கமெண்ட் என்னதான் திட்டுவாங்க. இதெல்லாம் ஒரு காமெடியான அவர் டக்கு டக்குன்றார், அவர் டக்கு டக்குன்னு மதுரை முத்து வரணுமா? மதுரை முத்து ஒரு ப்ராப்பர்ட்டி. சரி, ஆனா இது திஸ் ஆர் தட் ஏதாவது ஒண்ணு ஏன்னு சொல்லி சொல்லுங்க. அது இது எதுவா? அது இது எதுவா இல்ல கலக்க போது யாரா? எது பிடிக்கும் எதுனா எதுன்னு சொல்லுங்க. எனக்கு வந்து கலக்க போகுது யார். அதுல இருந்து நான் வந்தேனே, அதுக்கப்புறம் தானே அது இது இதெல்லாம். சூப்பர். தாம்சன் சார், ரகுஃபா மேமா? தாம்சன் சார் தான். ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சீசன் 3ல வந்து நம்மளை அறிமுகப்படுத்தினவர். சூப்பர் சூப்பர் சூப்பர். வில்லனா ஹீரோவா? யாரு வில்லனா ஹீரோவா? நீங்க தான். வில்லன் தான். போட்டுருங்கண்ணே, வெடியை போட்டு மட்டார் மட்டார்னு சொல்லிட்டீங்கண்ணே. அண்ணே நான் வெடிக்கிறேன், அது அவர்லாம் முன்னாடி நான் வெடிச்சிடலாம், அதனால நீங்க எடுத்து வெடிக்கிறீங்க. தெரியுது நல்லா, நீங்க வெடிச்சது எனக்கு சந்தோஷம் தான். சரி, அண்ணனுக்கு டக் டக் கேளுங்க. அண்ணா ரஜினி சாரா கமல் சாரா? 2 பேரும். அப்படி சொல்லக்கூடாது அண்ணே, அப்படி சொல்லக்கூடாது. 2 பேரும் தான். 2 பேரும் தான். 2 பேரும். அப்ப நான் தான் வெடிக்கணும். ஆமா, இது கரெக்ட். வெடியை ஏயா எல்லா வெடியும் எடுத்து அடுத்த கேள்விக்கு எதையா வெடிக்கும்? வாழைப்பழ காமெடியா பட்டர் மசாலா? 2மே. உனக்கு தான் அந்த வெடி எடுத்து வச்சுக்க. அவர் ரெண்டுமே சொல்லுவார். கரெக்டா நீங்க சொல்றீங்க.
படிச்சிருங்க. கரகாட்டக்காரனா ஜென்டில்மேனா? ரெண்டுமே. எல்லாத்துக்கும் ரெண்டுமே. ஆமா, எல்லாமே ரெண்டுமே நல்லா இருக்கு. இந்த பழமா அதான் எதுன்ற மாதிரி சொல்றீங்க. இன்னொரு பழைய அதான் எதுன்ற மாதிரி எதுக்கு ரெண்டுமே சொல்றீங்க? எல்லாமே ரெண்டு அர்த்தம் இருக்கணும். மட்டும் ஒன்னா இருக்கணும். இப்ப நான் அதான் சொன்னது. முருகர் இருக்காரா, வள்ளி தெய்வானே, பெருமாள் இருக்காரா, வீரா படத்துல சூப்பரா. சரி, அப்ப நீயே வெளியே போ. ஓகே, அப்ப நானே வெளியே பிடிச்சேன். அவ்வளவுதான். தேங்க்யூ தானே. ஆனா வெடிகுண்டு முருகேசனா வந்து வெட்டு முருகேசன் பேரும் வாங்கி பெரியவர்கள் 2 பேர் சேர்ந்து உனக்கு பேர் வாங்கி கவுண்டர் வாங்கி சுஷி பாபு எடுத்துக்கடா. வச்சுட்டேங்க. கிளீன் பண்ணிட்டு போடா. இங்க பாருங்க, பத்திரமா எடுத்துட்டு போறேன். வாங்க. எஸ், ஸோ பயங்கரமாக போயிட்டு இருக்கு நம்மளுடைய இந்த ஜாலி தீபாவளி இல்லையா? ஸோ அதுலேயும் வந்து ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸில் லெஜெண்டரி நம்மளுடைய செந்திலண்ணன் அவர்களும், எஸ் கான்டெம்பரரியாக நம்மளை தொடர்ந்து மகிழ்ச்சிட்டே இருக்கக்கூடிய ராமரண்ணன் அவர்களும் மீண்டும் ஒரு பரவாயில்ல கேட்டுட்டார். ஏன்னா என்ன கொண்டு வந்து என்ன பேசினாலும் அவங்களுடைய ஜோனில் மக்களை என்டர்டெயின் பண்ணும். இப்போ இன்னைக்கு வந்து தீபாவளி அப்படி இருக்கணும் அப்படின்றத மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் தீபாவளினாவே நிறைய கொண்டாட்டம், சந்தோஷம், பேசுகிறோம், சிரிக்கிறோம். இதெல்லாம் தாண்டி இசை மியூசிக் வந்து எப்பயுமே நமக்கு ஒரு கொண்டாட்டமான நிலையை கொடுத்துருன்னு எல்லாத்துல இருந்தும். இப்போ கூட அந்த பாட்டெலாம் போடுறப்ப நமக்கு டக்குன்னு அந்த இடங்களுக்கு போகிறது. ஸோ அப்படி எல்லாத்தையும் நம்ம இது பண்ணி ஒரு கொண்டாட்டமான நிலை கொண்டு போயிடும். அப்படி வந்து இங்கே ஒரு இசைக்கலைஞர் இப்போ வரப்போறாருன்னு, பன்முகத்தன்மை படைத்தவர். அவரே பாட்டு எழுதுவார், இசையமைப்பார், பாடுவார். அத்தனை திறமை படைத்த நம்மளுடைய டீம்ல இருந்து சந்திரன் அவர்கள் இங்கே வராரு. சந்தோஷம் உங்களை பார்த்தது. அண்ணன் கூட ஏற்கனவே ஜாயின் பண்ணிருக்கேன். அதாவது இல்ல நான் இப்பதான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஓகே, அவரும் விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ல பாத்துருக்கீங்களா? சூப்பர் சிங்கர் 9 வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ண டாப் 10 வரலையும் வந்து சூப்பர் சிங்கர்ல மினி பைட்ஸ்னு ஒண்ணு போடுவாங்க. அதுல உங்க சாங் தான் அடுங்கடா அந்த பாட்டு பாடுங்க. நீங்க இன்னொருத்தர் அது நான் அடிக்கடி பாத்து நைட் போடுவாங்க. 2-3 மணிக்கு போடுவாங்க. நான் பாத்துருக்கேன். நைட் 3 மணி வரை. இப்ப தூங்காம இருக்கேன்னு அப்படி நிறைய பாத்து. ஓகே, ஸோ சந்திரன் வந்து என்ன ஸ்பெஷல்னா சூப்பர் சிங்கர் வரலாற்றுலேன்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. 200-300 பேர் சொல்லி வந்திருக்காங்க. அதுல ஒரே ஒரு பையன் தான் தானே எழுதி பாட்டு பாடுறது. 12 ரவுண்ட்ல அவரோட பாட்டே பாடினார். அது சிறப்பு. நல்ல தமிழ் எழுதி பாடக்கூடியவர். ஆனா இப்போ வந்து நம்ம சினிமா பாட்டும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டும் அண்ணனுக்கு பிடிச்ச பாட்டும் பாடுறதுக்கு வந்திருக்காரு. நம்ம எல்லாம் சேர்ந்து அப்படி வெயிட் பண்ணி அண்ணன் தான் பாட போறாரு. நம்ம சேர்ந்து தான் பாட போறோம். குரல் ஆர்கெஸ்ட்ரா இருந்தா தான் நான் பாடுவேன். நான் இருக்கேன். உங்களுக்கு இதை மட்டும் வச்சலாம். அதுல எப்படி நீங்க கொடுப்பீங்க? இங்க ஒரு பையன் சிக்கு அதெல்லாம் பண்ணுவானே. அவர் மைக்கில் வச்சு திப்பிட்டு போவாரு. பீட் பாக்ஸ் பண்றவங்க வந்து இப்படி நீங்க சொல்லிட்டீங்க. சாரி, சும்மா நான் ஒரு இதுக்காக பீட் பாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மைக் கொடுத்துருப்பாங்க. இல்ல நகைச்சுவைக்காக பண்றேன். எப்படின்னு இருக்கும் அது மாதிரி பீட் பாக்ஸ் பண்ணிட்டு உடனே உங்ககிட்ட மைக்க கொடுத்து பேச சொல்றப்ப அதை தொடச்சுதான் பண்ண வேண்டியது. அப்படி லைட்டா அப்படி தொடச்சிட்டு ஹலோ அப்படின்னு பண்ணிடுவேன். துப்புனா தொடச்சுப்பேன். சரி, ஓகே. சோ இப்போ முதல்ல யாரோட பாட்டு? ராமரண்ணன் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. அண்ணன்ட்ட இருந்து வாங்க. அண்ணன்ட்ட இருந்து வருமா? இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பனாலும் நான் கார்ல ஏறணும். நீங்க கார்ல டிராவல் பண்ணதான் விரும்புறீங்க நிறைய. ஆமா, இந்த பாட்டை போட்டுருவேன். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பாட்டு வேணா கேட்கலாம். தம்பி பாடும். அப்படியா? பாடுவீங்களா? நல்லா பாடினாதான் அண்ணன் சொல்லுவாரு. நல்லா பாடுவீங்களா? இல்ல தோல்வியை ஒப்பு கொண்டுட்டு போங்க. ஓ, அன்பிலீவபிள். பாடுங்க. என்ன பாட்டு? நீங்க பிடிச்ச பாட்டு. இத கேட்டா எனக்கு இந்த விஷயம் ஞாபகம் வரும். போனால் போகட்டும் போடா. போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. அடுத்து வந்தது தெரியும் போவது எங்கே,
வரும் ஜனனம் நான் போன் எடுத்து வச்சுக்கிறேன். வரும் ஜனனம் என்பது வரவாகும், போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. ஓகே, அந்த போடாவோட மணி ஒலிக்கட்டும். ஏன் இந்த பாட்டு பிளாஸ்பேக் ஒரு மனிதனுடைய பிறக்கிறதுல இருந்து இறக்குற வரைக்கும் அதுல நிறைய இருக்கு சொல்லியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் தயாராயிட்டா அப்புறம் என்ன, அப்புறம் வெற்றி என்ன, தோல்வி என்ன, சந்தோஷம் என்ன, சோகம் என்ன. சூப்பர் தத்துவத்தோட ஆரம்பிச்சிருக்கோம். வேற ஏதாவது இதே பாட்டு எனி சாங் எனி சாங். சரி, நீங்க யோசிக்கிறேன் இன்னொரு பாட்டு ஆட்டு போயிட்டு வந்துருவோமா? ராமன் அண்ணனே பாடுவாரு. இல்ல இல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க தப்பிச்சு போலான்னு பாக்குறீங்க. அண்ணனே பாடுனா நீங்க எங்க பாடுறீங்க? அவரே இசையமைப்பாரு, அவரே பாடுவார் அண்ணங்க. இப்ப அவர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு அண்ணனே பாடுவாங்க. உங்களெல்லாம் பாக்குறதே அரிதுன்னு. என்ன புரியல? உங்களெல்லாம் பாக்குறதே அரிது. நீங்க வெளிநாட்டுல தான் ஷோ பண்றீங்க. நாங்க அரிய வகை ஆமையா பாக்குறது என்ன பாருங்க, டிவில வர்றா நேரில் அப்படிதான் தெரியும். ஆனா நீங்க வெளிநாட்டுல ஷோ பண்ணீங்கன்னா என்னையும் கூட்டு போங்க. நான் வெளிநாட்டு பாஸ்போர்ட்டே கிடையாது எனக்கு. இதுல ஒன்னே வேற கூட்டி போய் நானும் சொல்லுங்க. எனக்கு பிடித்த பாட்டு வந்து அம்மா பாட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த எனுங்கோயில காக்க மறந்திட்ட பாவி எடிக்கிளி, அந்த பாட்டு பிடிக்கும். அந்த பாட்டை டைப் பண்ணி தேடி கண்டுபிடிச்சு அமுக்குங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆமா, ஓயாம வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்படி அநியாயம் அதே வாங்குறீங்க வந்து உட்காந்துக்கிட்டு. ஏன் இவனை பார்த்தா உங்களுக்கு வேற யாராவது ஞாபகம் வராங்களா? நம்ம ஏதோ வாட்ஸ்அப்ல அனுப்பணும், நீ வாட்ஸ்அப்ல அனுப்பணும். என் தாயினும் கோயிலை காக்க மறந்திட்ட பாவி அடிக்கிடி. சுதி கொஞ்சம் லைட்டா லைட்டா கொஞ்சம் எதுக்கு சூப்பர் சிங்கர் வேற சொல்லிருக்கோம் ஓப்பனிங்லயே. வாங்க இங்க மட்டும் சொல்லுங்க, அங்க யார்ட்டையாவது சொல்றீங்களா? அங்கே சொல்ல மாட்டேன். அப்ப நீங்க பாடுறீங்க. சுதி இல்ல நான் சொன்னா நீங்க பாடுங்க. பாடுங்க ப்ரோ, பாடுங்க. என் தாயினும் கோயிலை காக்க மறந்திட்ட பாவி அடிக்கிடி, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவி அடிக்கிடி. என் தாயினும் கோயிலை காக்க மறந்திட்ட பாவி அடிக்கிடி, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவி அடிக்கிடி. என்னை கொண்டாலும் பார்த்தாலும் தோஷம் அடிக்கிடி, எனக்கேளே ஜென்மத்திலும் மோட்சமில்லைக்கிடி. தாயினும் கோயிலை காக்க மறந்திட்ட பாவி அடிக்கிடி, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவி அடிக்கிடி. நல்லா பாடுறீங்க, நல்லா பாடுறீங்க. நான் கூட என்னமோ நினைச்சேன். இல்ல சும்மா ஏதோ தூக்கிட்டு வந்து நீங்க பாடுங்க பாடுங்கன்றாப்லயே அவர் கொஞ்சம் சுமார் தான் நினைச்சேன். நல்லா பாடுறீங்க. என்ன சூப்பர் சிங்கர் டாப் 10ல வந்திருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க? சூப்பர் சிங்கர் என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன டிவி சேனல் வரைக்கும் ஓட்டு உடனே கால் பண்ண என்ன அங்கே போய் உட்காந்து சேனல் என்னென்னமோ சொன்னேன் அம்மாடான்னு. அப்புறம் அங்க இருந்து வாய்தாவை கூப்பிடுவாங்க. ஆனா உங்களுக்கு ஏன் பாஸ்போர்ட் கிடைக்கல? இதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. சரி ஓகே ஓகே. நீங்க எத்தனை ஷோஸ் விட்டுருப்பீங்க பாஸ்போர்ட் இல்லாம? இல்ல இது பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 70-80 கண்ட்ரிஸ் போயிருக்கணும். இருக்கணும்ல. அது போகல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் போனா கூட கூட்டு போக சொல்லுங்க. அதுக்கு தானே ஏங்க அவர் போனா கேட்டு போவார். என் ஃப்ரெண்ட்ஸ் போறாருன்னா அப்புறம் நான் போய் கூட்டு போன்னு சொல்லி இருக்க முடியுமா? இப்ப அங்க இருந்து யார கூப்பிடுறாங்களோ அவங்க போவாங்க. நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ட போற சொல்லி வர கூட்டி போக சொல்லுங்கன்னா அதெல்லாம் எனக்கு இது வேலையா வேலையில வர கூட்டி போய் சொல்றேன். ஏங்க கம்முனு இருங்க, பாட்டு மட்டும் பாடுங்க. இப்ப நீங்க என்ன நடுவில் உட்காந்து என்ன பண்றீங்க? அவர் போங்க, அவர் வரவா முடிச்சுட்டு வருவாங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டான டீம். ஓகே, சோபால இருக்கிறவங்களுக்கே ஆப்போசிட். ஆமா. சரி, அதாவது
நல்ல சந்தோஷமா இருக்கும் தீபாவளி அன்னைக்கு. ஆமாண்ணே, நல்ல ஒரு சாங்கு. சந்தோஷமான ஊரை பாட்டு. விட்டு ஊருக்கு வந்து ஏங்க இது இல்ல பாடணும், ஓகேவா? இந்த பாட்டையும் கூட அவர் மொபைல்ல தேடிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் 2 லைன் பாட தெரியாதா? இல்லண்ணா இது நம்ம முழு சாங்கும் பாடி கிழிக்கிற மாதிரி அதே நோண்டி அந்த இதுல உனக்கு ஒரு ஜூம் போகும், ஒரு ஃபோக்கஸ் போகும். உடனே அந்த லிரிக்ஸ் பூரா எடுத்து பாடுறாங்க அந்த ஆளு இதை அப்படின்னு. சொன்னீங்கன்னா நீங்க பாடுங்க. இது வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஓடின படம். 1 வருஷம் அப்ப 1 வருஷமா நீ கேட்டுக்கணும். பிறக்கல. ஏய், இதெல்லாம் இப்போ பிறந்திருப்பையா? அவர் யோசிக்கிறார், நம்மளும் காலேஜ் படிக்கிறப்ப அந்த படம் பார்த்தோம். ஆமா ஆமா. இதுல என்ன ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க, பேருக்கு விட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க. விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி, இத்தனை பேரு வாழு உங்களை நம்பி. விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி, இத்தனை பேரு வாழு உங்களை நம்பி. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க, பேரு கெட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க. அப்ப ஒரு மனசுல நின்றுருக்காரு. ஐயா இல்ல இல்லைங்க, அந்த காம்பினேஷன் அப்படி நல்லா. சரி சரி சரி. அண்ணாச்சி நீங்க எப்போதும் நீங்க தப்பாக அண்ணாச்சி நீங்க எப்போது நீங்களா? இது எதுவுமே ஆனா உங்களை தானே ஆனா நீங்க ரொம்ப strict ஆ அண்ணாச்சி இருக்கீங்க. என்னதான்? நீங்க ரொம்ப strict ஆ இருக்கீங்க. இல்ல, அது பாட்டு முடிஞ்சு இங்க நம்ம வேற எதெல்லாம் பேசிக்கோம். மறுபடியும் அண்ணாச்சி நீங்க எதுக்கு போறீங்க? அடுத்த பாட்டு போலாமா? நல்லா போலாம். நல்ல பாட்டு. அண்ணாச்சி என்ன தப்போதும் நீங்க தப்பாக என்ன வேணாம், பாப்பா பாப்பா ஒரு நாளே கெட்டு போவேணும் என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊருல உலகத்தில எங்க கதை போலதும் நடக்கலையா, வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலியே. மன்மதலியிலேயே வென்றவருண்டோ, இல்ல இல்ல மாங்காய் இல்லாதொரு வெற்றியும் உண்டோ, இல்ல இல்ல மன்மதலியிலேயே வென்றவர். பார்த்து தானே பாடுற. மங்கை இல்லாத அது மாங்கா இல்லாத இங்கிலீஷ்ல இருக்கு. தான் பாடுற. அதுல ஒரு பாட்டுல 1 லட்சம் தவறு பண்ணிட்டு இருக்க. மங்கை இல்லாத ஒரு வெற்றி உண்டாவே, மாங்கா இல்லாத ஒரு வெற்றி. MANGA போட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு தானே சந்திரன் இப்ப நீங்க உண்மையான பாட்டு இருப்பா. நீங்க நல்ல பாட்டு அது இப்ப ஆனா நீங்க அவங்களை ரொம்ப வன்மையா நீங்க வந்து அவாய்ட் பண்றீங்க. இல்ல இல்ல இல்ல, மக்கள் ரசிக்கிறாங்களே, அவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரசிப்பாங்க அவங்க. ஆனா இந்த பிச்சில் தான் நீங்க பாடுவீங்க. தாடி இதுதான் பாடுவீங்க. ஆ. வாங்க. சுதியேத்துறார். சுதியேத்துறார். எதுல பாடுறேன்னு தெரியல. அது நீங்க சுதிக்கு ஏத்த மாதிரி போய்க்குங்க. தாடி என்ன உடம்பி அங்கங்கே பச்சை நரம்பி, அடையாள சில தரும்பி இப்போது பாவாடை. வணக்கம் தலைவா. தலைவா உங்களை வச்சா தலைவா நான் வந்து ஓட்டிட்டு இருக்கேன் தலைவா. என்ன ஓடிக்க வண்டியா ஓட்டுறீங்க? டெலிவரி பாய் இல்லனே அதனால என்ன வச்சு தான் ஓட்டுறீங்கன்னா, நீ எப்போ என்ன வச்சு ஓட்டுன? டபுள்ஸ் பழகலையா? அந்த படம் நான் பார்த்தது இல்லைண்ணே, அதனால வந்து ஒரு நல்ல படம் தான். யார் படமா? உங்களோட படம் தானே அந்த படம். இருங்க இருங்க, நீங்க ஓப்பனிங்ல இருந்து அண்ணே உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். சர்ப்ரைஸ் இல்ல, அண்ணே வந்து அது என்ன ஃப்ரைட் ரைஸ் கேட்பாரு. அதெல்லாம் இல்ல, நான் ஃப்ரைட் ரைஸ் வேணாம். Deepavali special Black Sheeps RJ Vignesh Office. Title sponsor Attica Gold Company. Kashmir முதல் கன்னியாகுமரி வரை. Presented by Ashwati 90s மற்றும் அடையார் ஆனந்த பவன் Sweets and Snacks. Powered by The Legend Sarvana Jewelry Padi. Nakshatra Enclave by Shanti Developers. Dhanvantralaya Ayurveda Speciality Hospital. ஆச்சி அதிரசம் மாவு மற்றும் ஆண் பாவம் பொல்லாதது அக்டோபர் 31 முதல். Associate sponsor Hotel Park Elensa மற்றும் Creative Glass Studio.